இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உனக்காக பேசும் கர்த்தர் என்று நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஏழைகளுக்காக பேசுகிறதற்கும் இல்லாட்டி திக்கற்ற பிள்ளைகளுக்காக வாதாடுகிறதற்கும் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உன்னை கொன்று போட்டா கூட கேட்கறதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்தியா? ஓ, உனக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க கடவுள் கூட வரமாட்டார்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் உனக்காக பேச வருவார். யாருக்காக பேச வருவார் தெரியுமா? நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயசனத்தில் உபத்திரவப்படுத்தாதே என்று எழுதியிருக்கிறது. ஒருத்தன் ஏழையா இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஊர்ல சொன்னா இளிச்சவாயனா இருந்தா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போவாங்கன்னு சொல்ற மாதிரி, இன்னைக்கு ஒருவேளை படிப்பறிவு இல்லாம எத்தனையோ தாயார்கள், உனக்கு நான் பென்ஷன் வாங்கி தரேன், உனக்கு நான் பிஎஃப் வாங்கி தரேன், உனக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன், உனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன், உனக்கு கோர்ட்டில் இந்த கேஸில் இருந்து இந்த இட பிரச்சனையிலேருந்து ஜெயத்தை வாங்கி தரேன்னு எல்லாம் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஓ, அவங்களுடைய பலவீனத்தை இவர்களுக்கு சாதகமாய் பயன்படுத்திட்டாங்க. ஓ, இன்னைக்கு உன்னை கேட்கறதற்கு யாரும் இல்லை, உன்னை விசாரிக்கிறதற்கு யாரும் இல்லை, உனக்கு நல்லது செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கவலையோட நீ இதை பார்த்துக்கிட்டு இருந்தனா, ஆண்டவர் இன்னைக்கு உனக்காக வழக்காட போகிறார். உனக்காக அவர் பேச போகிறார். சில இடத்துல நீ என்னதான் வக்கீல்கிட்ட போனாலும் உனக்கு முடிவு வராது உன் கேஸுக்கு. என்னதான் நீ பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போய் கவுன்சிலிங்க்கு போனாலும் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இதுவரையும் வந்த பாடு இல்லை. பிரதர், நான் அந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு போகிறேன், ஒரு மாற்றமும் வரலையேன்னு நீ சொல்லி ஏமாந்து போய் உக்காந்து இருக்கலாம். உன் கோர்ட்டு கேஸில் அநியாயம் நடக்கலாம், உன் இட பிரச்சனையில் அநியாயம் நடக்கலாம். ஓ, உனக்கு வேறன்னு வர வேண்டிய நன்மைகளை பிசாசு திருடி இருக்கலாம். ஆனால் உனக்காக யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக பேச போகிறார். எங்க நியாயம் கிடைக்கலையோ அந்த இடத்துல நியாயத்துக்காக பேச போகிறார். எங்க பணம் வரலையோ அந்த இடத்துல கர்த்தர் தலை போட போகிறார். கர்த்தர் தலை போட்டார்னா என்ன ஆகும் தெரியுமா? காரியம் மாறுதலாக முடியும், தலைகீழா மாறிடும். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், நான் ஒரு விதவையா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஆண்டவரே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையேன்னு நீ அழுது கொண்டு நீ இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக பேச போறேன். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் ஆண்டவரே ஏமாளிகளாய் ஏமாற்றி கொண்டிருந்தால்
கர்த்தாவே, அவர்களுக்காய் நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்.